உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 11. இன்றைய தினத்திற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணியை நாம் சொல்ல வேண்டுமானால் அதற்கு முன்பாக நடந்த வரலாற்று பின்னணியும் நாம் தெரிவிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கு. அப்படியானால் இதற்கு என்ன வரலாறு என்பதை நாம் முதல்ல சொல்லணும். சேர சோழ பாண்டிய நாடு தமிழர் நாடு என்று எல்லோருக்கும் தெரியும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சேர நாடுகளின் பல பகுதி இன்றைக்கு கேரளாவாக இருக்கிறது. சோழ நாடு, பாண்டிய நாடு எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். அப்படி சேர நாடாக இருந்த பகுதியில் ஒரு பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று ஒரு காலகட்டத்தில் அறியப்பட்டது. அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கம் மக்களை அடிமைப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சி புரிந்ததாக நமக்கு வரலாறு கிடைக்கிறது. அந்த கொடுங்கோல் ஆட்சி என்ன? கொடுங்கோல் ஆட்சி, சாதிய கொடுமைகள் பல்வேறு விதங்களில் மக்கள் மேல் திணிக்கப்படுகிறது. அதிகாரத்தை மக்கள் மேல் திணிக்கிறார்கள், மக்களை கொடுமைக்கு ஆளாக்குகிறார்கள், மக்களை இழிவு நிலைக்கு தள்ளுகிறார்கள், மக்களை கேவலப்படுத்துகிறார்கள். இப்படி பல நிலையில் மக்களை வருத்தத்துக்கு ஆளாக்கப்படக்கூடிய நிலைமைதான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த நாட்டு பிரமாணிகள் என்று சொல்லக்கூடிய ஊராளிகள், அதாவது இந்த ஊரை நிர்வகிக்கக்கூடிய தன்மையில் இருந்த மேலாதிக்க மக்களாக இருந்தவர்கள் அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மக்களை அடிமைப்படுத்தினார்கள் என்பது உண்மையான வரலாறு. அதை எதிர்த்து பல்வேறு கட்டத்தில் பல்வேறு விதத்தில் போராட்டங்கள் நடைபெற்றது. அதில் முக்கியமாக ஐயா வைகுண்டர் அவர்கள் இந்த மக்களை விழிப்புணர்வு கொள்ளச் செய்தார் ஆன்மீகத்தின் மூலமாக. அந்த ஆன்மீகத்தின் மூலமாக மக்களை தன்னுடைய பக்கத்தில் திரட்டி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதற்கு அடுத்தபடியாக அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய காலகட்டங்களிலும் இந்த சாதிய கொடுமைகள் நடக்கிறது. அவருடைய காலம் தாண்டுகிறது. அதற்கு பிறகும் இந்த சாதிய கொடுமைகள் அரங்கேற்றம் படிப்படியாக குறைந்து போனாலும் அந்த சாதிய கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. இங்கே இருக்கின்ற ஒரு கூட்டம் அடிமைப்படுத்தும் மக்கள், அதாவது பொது வழியில் நடந்து போகக்கூடாது, மக்கள் மேல் சாதி வர்க்கத்தினர் நடந்து வரும்போது அவர்கள் முன்னிலையில் செல்லக்கூடாது. பொந்தக்காடுகள் என்று சொல்லும்போது அடர்ந்த காடுகள், இந்த படப்பு காடுகள் என்று சொல்வார்கள். புற்கள் படர்ந்து கிடக்க வழி ஓரங்களில், சாலை ஓரங்களில், அன்றைக்கு வழி ஓரங்கள் சாலை ஓரங்களில் கிடக்கக்கூடிய அந்த புதர்களுக்கிடையே நூர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவல்நிலை இருந்தது. மக்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பொது இடங்களை துப்பக்கூடாது, பொது கிணற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாது, பொது குளத்தில் குளிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. வேலை பார்க்கின்ற வயல் வேலை செய்யக்கூடிய மக்கள் தன்னுடைய மதிய உணவிற்காக கஞ்சி தான் கொடுக்கப்பட்டது. அந்த கஞ்சி கூட ஒன்றில் வாழை இலையிலோ அல்லது தேங்காய் சிரட்டையிலோ தான் கொடுக்கப்பட்டது. அப்படி மக்களுக்கு பாத்திரத்தை பயன்படுத்துவதற்கு கூட ஒரு தடைப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தது. விவேகானந்தர் காலத்தில் கூட திருவிதாங்கூர் சமஸ்தானம் பைத்தியக்காரர்களின் நாடு என்று சொல்லப்பட்ட ஒரு காரணம். அதுக்கு காரணம் இந்த சாதிய கொடுமைகளின் இதுதான். இன்றைக்கு கேரளா பைத்தியக்காரர்கள் நாடாக கருதப்படுகிறது என்று விவேகானந்தர் சொன்னார் என்று சொல்லி, ஆனால் உண்மையில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தான் பைத்தியக்காரர்களின் நாடு என்று அன்னைக்கு சொல்லப்பட்டதாக வரலாறு இருக்கிறது. அந்த அளவுக்கு சாதிய கொடுமை இங்கே நடந்தேறியது. அப்படி சாதிய கொடுமைகளை அதற்கு வைகுண்டருக்கு அடுத்தபடியாக அவருடைய இறப்புக்கு பின்னால் பிறந்த ஒரு மனிதர், கேரளாவிலே செம்பளந்தி என்ற கிராமத்திலே பிறந்த நாராயணகுரு என்ற ஒரு மனிதர். அவரும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து பிறந்தவர் தான். அவருடைய போராட்ட வடிவமும் ஒரு ஆன்மீகத்தில் மறுமலர்ச்சியை கொண்டு அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை தன்னுடைய எளிமையான முறையில் நீங்களே வழிபாடு செய்யுங்கள் என்றும், ஐயா வைகுண்டர் செய்தது போல, அவர் கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்தது போல இவரும் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை கையெடுத்து ஆன்மீக வழியை மக்களுக்கு பரப்பி அதிலே விழிப்புணர்வடைய செய்து அனைத்து மக்களையும் போராடுவதற்கு பல இயக்கங்களையும் உருவாக்கி, அந்த இயக்கத்தில் ஒரு பிரபலமான இயக்கத்தில் அவரும் தலைமை தாங்கி போராட்டங்கள் வழிவகுக்கப்பட்டன. ஐயங்காளி என்ற ஒரு மனிதர் தன்னுடைய
வீரத்தின் திறமையை காட்டியும் பல்வேறு விதத்தில் இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்தும் ஆயுதங்களை கொண்டும் தனது வலிமையை கொண்டும் எதிர்த்து அதிகார வர்க்கத்துக்கு பதிலடி கொடுத்து முன்வந்து நின்றார் ஐயங்கார். இப்படிப்பட்ட போராட்ட மகான்களெல்லாம் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய போராட்டம்தான் அன்றைக்கு உப்பு என்று சொல்லக்கூடாது, புளிச்சது என்று சொல்லித்தான் வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் சாதிய கொடுமைகளின் அரங்கேற்றமாக இருந்தது. இந்த காரணத்தை, இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடி மக்கள் வெற்றி பெற்று அப்படி வரும்போது இந்த சாதிய கொடுமைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளப்பட்டு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களுடைய போராட்டங்களை கண்டு இந்த கொடுமைகள் எல்லாம் இங்கே பிரிட்டிஷ் அதிகாரம் இருக்கும்போது கூட திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அரசர்கள் கையில் அதிகாரம் இருந்தது, பிரிட்டிஷனுடைய ஆதிக்கம் இருந்தது. அந்த சமயத்தில் கூட இங்கே போராட்டம் நடந்து கொண்டு தான் இருந்தது, சாதிய கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. அதை எதிர்த்து போராட்டங்களும் நடந்து கொண்டு தான் இருந்தது. மிஷனரி அமைப்புகளும் இங்கே பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். மிஷனரி அமைப்புகள் பின்னால் பிற்காலத்தில் மக்களோடு சேர்ந்து மக்கள் மிஷனரி அமைப்புகளை நாடியதால் மிஷனரி அமைப்புகளும் அந்த மக்களாக இருந்ததால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்வேறு கட்டத்தில் இந்த போராட்டத்தின் விளைவாக மக்களுடைய வலிமையான போராட்டம் காரணமாக பல்வேறு சந்நியாசிகள், சுவாமிமார்கள், மத பிரமுகர்கள், தலைவர்கள் இவர்களுடைய போராட்டத்தின் வீரியமாகவும் பல உயர் சமூகத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் போன்ற சித்தாந்தத்தை ஏற்ற அந்த உயர்ஜாதி வகுப்பில் வந்தனர் கூட அவர்களும் கூட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி போராட வைத்தார்கள். தானும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இந்த கொடுமையான நிகழ்வுகளை எதிர்த்து போராடி இந்த போராட்டத்தின் விளைவாக பள்ளிக்கூடத்திற்கு படிக்க செல்வதற்கும் எல்லாம் மக்கள் கல்வி அறிவை பெறுவதற்கும் சாலையில் நடந்து செல்வதற்கும் நல்ல உடைகளை அணிவதற்கும் எல்லாம் இங்கே தடையிருந்த காலகட்டத்தில் இவருடைய போராட்டம்தான் இதையெல்லாம் மாற்றியது. இந்த போராட்டத்தில் வலிமை ஆண்மகன் சட்டை அணிவதற்கு, பெண்மகள் சட்டை மேலாடை அணிவதற்கும் கூட அதிகாரம் இல்லாமல் இருந்த காலகட்டம், உரிமை இல்லாமல் இருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இங்கே கேரளாவிலே, இன்றைக்கு கேரளாவிலே இருக்கக்கூடிய முலச்சிப்பரம்பு மனோரமா கவலா, மனோரமா என்ற பத்திரிகையினுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய முலச்சிப்பரப்பு என்ற இடத்தில் ஒரு நங்கேலி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி தன்னுடைய 2 முலைகளையும் வரிக்கு கேட்க வந்த அதிகாரிகளிடம் அறுத்து கொடுத்ததாக தகவல் பரிமாற்ற வரலாறு சொல்லப்படுகிறது. தோல்சீலை போராட்டம் தான் இதற்கு முக்கிய காரணம். இந்த தோல்சீலை போராட்டம் என்பதே இங்கிருந்த மக்கள் மேலாடை அணிவதற்கு மறுக்கப்பட்ட காலமாக இருந்ததன் காரணமாக தோல்சீலை போராட்டம், தோல்சீலை அணிவதற்கு எதிர்ப்பு இருந்த காலம். உயர் சாதியினர் அவர்களுக்கு கீழ் சாதியினரை தோல்சீலை அணிவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். தீண்டாமையின் கொடுமையின் உச்சகட்டமாக இருந்த காலகட்டம். தீண்டாமையின் கொடுமையின் அதி உன்னத போக்கே இந்த தோல்சீலை போராட்டமாக இருந்தது. மக்கள், பெண்மணிகள் தோல்சீலை அணிவதற்கும் அலங்காரமான உடைகளை அணிவதற்கும் ஆபரணங்களை, நகைகளை அணிவதற்கும் தடை இருந்தப்பட்ட காலகட்டம். வீடு கூரைகள் போடுவதற்கு, வீட்டினுடைய அமைப்பை பெருசுபடுத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் வரி விதிக்கப்பட்டு தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் வரி என்று சொல்லக்கூடிய அளவிலே இக்காதி கொடுமைகளை கொண்டு இந்த அரசினுடைய கஜானாவை நிரப்புவதற்காக அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கம் செய்த விலை. இதில் இன்னொரு விடயமும் சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தின் போக்கே வெள்ளைக்காரர்கள் விதித்த வரியின் போக்காகத்தான் இது நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே இருந்த மிஷனரி அமைப்புகளும் இந்த போராட்டத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. இந்த போராட்டத்தின் விளைவாக மக்கள் ஒரு விதம் முன்னேற்றம் அடைகிறார்கள், கல்வி அறிவு பெறுகிறார்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கிறார்கள். சுதந்திர போராட்டம் அதற்கு பிறகு நடைபெறுகிறது. அந்த சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கையில் இங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பல்வேறு கட்சிகளை
நாடி கட்சிகளிலும் இருந்து கொண்டும் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் குமரி மண் தமிழகத்தோடு இணைக்கப்படாமல், அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்படாமல் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு மட்டுமே சேர்க்கப்படுகிறது. அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே அன்றைக்கு இருந்த மக்களெல்லாம் குமரி மண்ணை கேரளாவோடு, அதாவது திருவிதாங்கூரோடு இணைக்கக்கூடாது, சென்னை மாகாணத்தோடு இணைக்க வேண்டும் என்று ஒரு சாரார் மக்களும், அன்றைக்கு மேல்தட்டில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அடிப்படை ஆதிக்கவாதிகளாக இருந்தவர்கள், இல்லை இல்லை, குமரி மண் நாங்கள் வாழ்கிற மண் கேரளா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இருந்தது, அது இப்போது திருக்கொச்சி மாகாணத்தோடு தான் இணைக்கப்பட வேண்டும் என்று ஒரு சாராரும் இங்கே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். வலுவாக இந்த கோரிக்கைகள் வலுப்பெறுகிறது. ஆனால் குமரிமண் கேரளாவோடு, இன்றைக்கு இருக்கிற கேரளாவோட திருக்கொச்சி மாகாணத்தோடு இணைக்கப்படுகிறது. இதை எதிர்த்து இங்கே போராட்டம் நடைபெறுகிறது. அப்போது இங்கே சுதந்திர போராட்டமும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சுதந்திர போராட்டத்தின் அடிப்படையில் இருந்த மக்களும் இந்த குமரி மாவட்டத்தை சென்னை மாகாணத்தோடு இணைக்க வேண்டும் என்று போராட்டம் செய்கிறார்கள். ஆட்சியாளர்களின் அடக்குமுறை ஒடுக்குமுறை அங்கேதான் துவங்குகிறது. மலையாள ஆதிக்கம், இங்கே தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள், மலையாள மொழி பேசுகின்ற மக்கள் என்று ஒரு பாகுபாடு அதற்கு பின்பாக உருவாக்கப்படுகிறது. நாஞ்சில் நாடு பகுதி, நாகர்கோவில் பகுதிகளெல்லாம் நாஞ்சில் நாட்டு தமிழர் கழகம் என்ற ஒரு அமைப்பை கூட அங்கே நிறுவப்பட்டிருந்தது. ஆனால் மேற்கு பகுதியில் மக்கள் பொதுப்படையாகத்தான் வாழ்ந்தார்கள். அந்த சேர நாட்டு பூர்வீக தமிழ், அதை சார்ந்த அந்த மறிவந்த மலையாளம் என்று சொல்லக்கூடிய மொழியையும் இங்கே அதிகமாக பேசிக்கொண்டிருந்தது. பரவலாக மக்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு மொழிதான். இந்த மக்களுக்கு தமிழில் கல்வி கற்பதற்கோ அவர்களுடைய மொழி உரிமைகளை செலுத்துவதற்கோ மொழி பற்றி வெளிப்படுத்துவதற்கோ இங்கு ஒரு அதிகாரம் இல்லாமல் போனது, உரிமை இல்லாமல் போனது. குறிப்பாக சொன்னப்போனால் தமிழ் வழியில் கல்வி கற்பதற்கு இங்கே உரிமை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ் மொழியில் கல்வி கற்பதற்கு மக்கள் மதுரை போன்ற அன்றைக்கு இருந்த அடுத்த மாநிலம் என்று சொல்லக்கூடிய சென்னை மாகாணத்தை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த நாஞ்சில் நாட்டு தமிழர் கழகம் இதை எதிர்த்து போராட்டங்கள் பலவற்றை செய்கிறது, பல கோரிக்கைகளை விடுக்கிறது. இங்கே தமிழர்களுக்கு கல்வி, தமிழர்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்றெல்லாம் போராட்டம் நடக்கிறது. இந்த பகுதிகளை நீங்கள் சென்னை மாகாணத்தோடு இணையுங்கள் என்று போராட்டங்கள் நடக்கிறது, கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். போராட்டங்கள் பெரிய அளவில் நடைபெறாவிட்டாலும் நடைபெற்று கொண்டு இருந்த காலகட்டங்கள். அப்போது நாஞ்சில் நாட்டு தமிழர் கழகத்தில் இருந்த அந்த அன்றைக்கு இருந்த பெரிய தலைவர்களும் மற்றவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூடுகிறார்கள். நாஞ்சில் நாட்டு தமிழர் கழகத்தில் இருந்தவர்களும் மேற்கு பகுதியில் இருந்த தமிழை அதிகமாக பேசக்கூடிய மக்களும் அந்த கட்சிகளில் இருந்த வேறு கட்சிகளில் இருந்த தலைவர்களும் அதை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். நாம் இப்படியாக இருந்தால் முடியாது, போராட்டங்கள் வலுவாக எடுத்தால்தான் குமரி மண்ணை தமிழகத்தோடு, சென்னைக்கு அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்தோடு இணைக்க முடியும் என்று ஒரு நிலைமை உருவாகிறது என்று முடிவெடுக்கிறார். அப்போது அன்றைக்கு அந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த கூட்டத்திலிருந்து ஒருவரை தலைவராக நியமனம் செய்து ஒரு இயக்கத்தை துவங்க வேண்டும், புதிதாக இயக்கத்தை துவங்க வேண்டும். அப்போ நாஞ்சில் நாடு தமிழர் கழகம் மேற்கு பகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாஞ்சில் நாட்டு பகுதி, நாகர்கோவில் பகுதி கிழக்கு பகுதியை சார்ந்து வரும், அதனால் மேற்கு பகுதி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போது கன்னியாகுமரி மண்ணில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வகையிலே, குமரி மண்ணை சார்ந்த அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே 1945ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை சாம் நத்தானியல் என்ற வழக்கறிஞருடைய தலைமையை வைத்து அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவரை முன்னிறுத்தி இந்த நாஞ்சில் நாட்டு தமிழர் கழகத்தை சார்ந்தவர்களும் மேற்கு பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, அன்றைக்கு இருந்த பல்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து
சாம் நத்தானியல் என்ற வழக்கறிஞரை முன்னிலைப்படுத்தி தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸை துவக்குகிறார்கள். இந்த திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் பின்னாட்களில் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று அறியப்படுகிறது. இந்த திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் போராட்டங்களை வலுவாக முன்னெடுக்கிறது. ஐயா நத்தானியல் அவர்களுடைய தலைமையிலே இங்கே பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறுகிறது. பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெறுகிறது. பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு நோக்கோடு போராட்டங்கள் நடைபெறும். மேற்கு பகுதியிலே அன்றைக்கு அறியப்படக்கூடிய தலைவராக நத்தானியல் இருக்கிறார். கிழக்கு பகுதியிலே தானுலிங்க நாடார் இருக்கிறார். இதை தாண்டி அன்றைக்கும் தேவிகுளம், பீர்மேடு, செங்கோட்டை தாலுகா பகுதிகள், பாரசால மண்டலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரசால மண்டலம், அதாவது பாரசால தொகுதி என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடிய பாரசாலை, நெய்யாற்றங்கரை தாலுகாக்களை சார்ந்த பகுதிகள் இந்த சென்னை மாகாணத்தோடு இணைக்க வேண்டும் என்றும் போராட்டம் நடைபெறுகிறது. அப்போது இதற்கு முன்னால் இதை பிரிக்கும் போது கூட இந்த போராட்டங்கள் நடைபெற்று இந்த மண்ணை அங்கே சேர்க்க சொல்லும்போது ஒரு நிபந்தனை வைக்கிறார்கள். அப்படியானால் குழுத்துறை ஆற்றின் மறுகரை, குழுத்துறை ஆற்றின் இந்த கரை தமிழ் பகுதிகளோடும் மறுகரை கேரளாவோடும் சேர்க்கப்படும், இந்த குழுத்துறை ஆறை எல்கையாக நிர்ணயம் செய்வோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அதையும் ஏற்க மறுக்கிறார்கள். குமரி அங்கு பாரசால மண்டலம் வரை தமிழகத்தோடு சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. போராட்டங்கள் வலுவடைகிறது. வீரியமான போராட்டங்கள் நடைபெறுகிறது. அப்படி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மங்காடு என்ற பகுதியில் மத்திய ரிசர்வ் படை இறக்கப்படுகிறது. மத்திய ரிசர்வ் படையால் 2 பேர் கொல்லப்படுகிறார். போராட்ட களத்தில் இறந்தவர்கள் 2 பேர் கொல்லப்படுகிறார். ஒன்று மங்காடம் தேவசகாயம் அவர்கள், ஒன்று கீழ்குளம் செல்லையா அவர்கள். 2 பேர் கொல்லப்படுகிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் பலியாகிறார்கள். மத்திய ரிசர்வ் படையால் 2 பேர் கொல்லப்பட்ட பிறகு இந்த போராட்டம் சிறிதாக வீரியமடைகிறது. போராட்டத்தை மிக வீரியமாக செய்கிறார்கள். 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி குமரி விடுதலை நாளாக அறிவிக்க பிரகடனம் செய்வோம் என்று இங்கே இருந்த தலைவர்கள், குமரி மாவட்டத்து குமரி விடுதலை தலைவர்கள், திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவர்களும் அன்றைக்கு இருந்த போராளிகளும் முடிவெடுக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜீவானந்தம் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இப்படி இந்த போராட்டம் வீரியமாக நடத்தப்படுகிறது. போராட்ட களத்திலே தலைவர்களுள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். சில தலைவர்கள் தங்களுக்கு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டு மறைவில் செல்லப்படுகிறார்கள். போராட்ட களத்திலே தானுலிங்க நாடார், குஞ்சன் நாடார் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தானுலிங்க நாடாருடைய தலைமையில் 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் நாள் குமரி விடுதலை நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று பிரகடனம் செய்யப்படுகிறது. அன்றைக்கு தொழுவட்டி என்று அழைக்கப்பட்ட இன்றைய மார்த்தாண்டம் பகுதி, காளைச்சந்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் காளைச்சந்தை என்ற இடத்திலிருந்து தானுலிங்க நாடார் என்ற குமரி விடுதலை போராட்ட தலைவர்கள் ஒருவரான தானுலிங்க நாடாருடைய தலைமையில் போராட்டம் துவங்கப்படுகிறது. அந்த ஊர்வலம் துவங்கப்படுகிறது. கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. மக்கள் தாரை தாரையாக வந்தார்கள். போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். போராட்டம் நடந்து இங்கிருந்து அந்த நடைபயணமாக செல்கிறார்கள். காந்தி மைதானம் என்ற இடத்திலே செல்லும்போது போராட்டம் பயங்கரமாக ஆட்கள் நிறைய கூடுகிறார்கள். பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவர்கள் எல்லாம் போராட்டத்தோடு சேருகிறார்கள். கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. காவல்துறை அறிவிப்பு விடுகிறது, நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்துவோம், நிச்சயமாக கலைந்து செல்லுங்கள் என்று. போராட்ட களத்தில் இருந்தவர்கள் முடியாது என்று எதிர்குரல் கொடுக்கிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. முதல் சாவு மார்த்தாண்டம் பகுதியை சார்ந்த தொழுவட்டி சார்ந்த பப்பு பணிக்கர் முதல் சாவு. அவருக்கு அடுத்தபடியாக துப்பாக்கி சூடு நட்டாரத்தை சார்ந்த ராமையன் நாடார் என்பவர் மீது நடத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வண்ணான்விளை பொன்னையன் என்பவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. 3 பேரும் பரிதாபமாக நிலையில் இறந்து போனார்கள்.
பல்வேறு மக்களெல்லாம் சிதறி ஓடுகிறார்கள். பல்வேறு காவல்துறையின் அடக்குமுறையாக திருவிதாங்கூர் அண்டைய திருக்கொச்சி மாகாணத்தினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறையாக பட்டன் தானுபிள்ளையினுடைய காவல்துறை மக்களை சுட்டு கொண்டது மட்டுமல்லாமல் பல பேரை கொண்டு சென்று அடித்து உதைத்து நடமாட முடியாமல் ஆக்கிவிட்டார்கள். அன்றைக்கு துப்பாக்கி சூடு நடந்தது என்றும் மக்கள் செத்து போனார்கள் என்றும் இந்த போராட்டத்தின் விளைவாக குமரிமண் முழுவதும் பேசப்படுகிறது. நாடு முழுவதும் இந்த செய்தி செல்கிறது. தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இருந்தபோதும் இந்த போராட்டத்தின் விளைவாக செத்துப்போன போராளிகளின் துணிச்சலோடு புதுக்கடை பகுதியிலே அன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொதுக்கூட்டம் என்று சாயங்காலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இங்கிருந்து இந்த நடைபயணம் எதிர்ப்பு தெரிவித்து இந்த குமரி விடுதலைக்காக நடந்து சென்ற போது துப்பாக்கிச்சூடு நடந்தது. இங்கிருந்து நடந்து சென்று சாயங்காலம் பொதுக்கூட்டத்திற்கு புதுக்கடையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது கூட்டத்தினிடையில் காவலர்கள் உட்புகுந்து மக்களை சராமாரியாக சுட்டுத் தள்ளுகிறார்கள். அப்போதும் அங்கே தோட்டவரம் எம் குமரன் நாடார் என்பவர் முதல் இறந்து போகிறார். தேங்காய்பட்டணம் பீர் முகமது என்பவர் இறந்து போகிறார். ஆற்றூர் பொன்னையன் நாடார் இறந்து போகிறார். புதுக்கடையிலே மரணம் நடக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தக்கலையிலிருந்து பாளையன் நாடார் என்பவர் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார். அவரும் காவல்துறையுடைய தாக்குதல் காரணமாக இறந்து போகிறார். இப்படி இறந்து போகிறார்கள். இறந்ததற்கு பிற்பாடுதான் இந்த ஆகஸ்ட் 11 தியாகிகளுடைய துப்பாக்கிச்சூடு, அன்றைக்கு இருந்த திருவிதாங்கூர் அரசினுடைய காவல்துறையினுடைய துப்பாக்கிச்சூடு இப்படிப்பட்ட தியாகிகளை கொன்றது, போராட்டக்காரர்களை கொன்றது என்ற உணர்வு மக்களை அதிகமாக தூண்டியது. நம்மோடு சேர்ந்த உறவுகள் இறந்து போனார்கள், நாம் போராட்டத்தை வலிமையாக செய்ய வேண்டும் என்று அதற்கு பின்னால் அந்த தியாகிகளை சார்ந்தவர்களும் அல்லாமலும் அனைவரும் சேர்ந்து அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு போராட்டத்தை துவங்கினார்கள். போராட்டம் வலிமையாக எடுக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி குமரி விடுதலை நாளாக அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படும் வரை இங்கே போராட்டம் கடுமையாக நடந்தது. அன்றைக்கு சாம் நத்தானியல் அவர்களால் 1945 தலைமை ஏற்கப்பட்ட திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் என்ற அமைப்பு திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸாக மாறி கடைசியாக ஐயா நேசமணி அவர்களின் தலைமையிலே தலைமை ஏற்கப்பட்டு போராட்டங்கள் நடைபெற்று குமரி விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது. 2 முறையாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடினுடைய அந்த மரணித்து போன தியாகிகளுடைய நினைவை போற்றும் வகையில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இந்த ஆகஸ்ட் 11 இந்த தியாகிகளுடைய நினைவாக இந்த குமரி விடுதலை போராட்டம் மும்முரமாக வடிவமைப்பு பெறுவதற்கு, பேரெழுச்சி பெறுவதற்கு, இந்த குமரி விடுதலை போராட்டம் மிகவும் வீரியம் அடைவதற்கு காரணமாக இருந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியான தியாகிகள் இவர்களுடைய உயிர்நீத்த தியாகத்தின் விளைவாக இந்த குமரி விடுதலை போராட்டம் மிகவும் வலிமை பெற்று போராட்ட விடுதலை அடைந்தது. ஆனால் இந்த போராட்ட தியாகிகளுக்கு நினைவு கூறும் வகையில் புதுக்கடை, மங்காடு, மார்த்தாண்டம், காந்தி மைதானம் 3 பகுதிகளிலும் காந்தி காமராசர் மக்கள் இயக்கம் இதனுடைய நிறுவனர் ஐயா குமரியநந்தன் அவர்களால் நினைவு சின்னம் நிறுவப்பட்டது. காந்தி காமராஜர் மக்கள் இயக்கம் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் இந்த 3 இடத்திலும் வைக்கப்பட்டது. பிறகு இந்த மார்த்தாண்டம் பகுதியில் இருந்த நினைவு சின்னம் அன்றைக்கு விரிவாக்கத்தின் காரணமாக அகற்றப்பட்ட போது பல்வேறு தமிழ் அமைப்புகள் திரும்பவும் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடினார்கள். காந்தி காமராஜர் அமைப்பினுடைய நிறுவனராக இருந்த ஐயா குமரியநந்தன் அவர்கள் அதற்கு ஒரு அறிக்கையும் விட்டிருந்தார். உடனே அன்றைக்கு இருந்த நகராட்சி நிர்வாகம், குழித்துறை நகராட்சி நிர்வாகம்
நகராட்சி நிர்வாகம் வைக்கப்பட்டதாக திரும்பி ஒரு நினைவு சின்னம், நினைவு ஸ்தூபி மார்த்தாண்டம் பகுதியிலே வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் மார்த்தாண்டத்திலே வந்த சாலை விரிவாக்கம், பாலம் விரிவாக்கத்தின் பேரில் அந்த திரும்பவும் 2வது முறையாக வைக்கப்பட்ட அந்த நினைவு சின்னம் அகற்றப்பட்டது. மற்ற நினைவு சின்னங்களை விட மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய நினைவு சின்னத்திற்கு ஒரு முக்கிய உள்ளது, ஒரு ஆதாரம் உள்ளது. எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மங்காடு பகுதியிலும் புதுக்கடை பகுதியிலும் அங்கே சுடுபட்டு இறந்து போன தியாகிகளுடைய நினைவுகள் பொறிக்கப்பட்டிருந்தது. அதுபோல் மார்த்தாண்டம் பகுதியிலும் காக்கா தேக்கா என்ற கட்சியினுடைய சார்பில் வைக்கப்பட்ட இதிலும் அவர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதை அகற்றி நகராட்சி நிர்வாகம் சார்பாக வைக்கப்படும்போது எங்கெல்லாம் துப்பாக்கிச் சூடு நடந்ததோ அந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போன அத்துணை தியாகிகளுடைய பெயர் பட்டியலை சேர்த்து அவர்கள் நினைவாக அன்றைக்கு இருந்த நகராட்சி நிர்வாகம் ஒரு நினைவு சின்னத்தை வைத்தார்கள். அது பிறகு இந்த மார்த்தாண்டம் மேம்பாலம் வரும்போது சாலை விரிவாக்கத்தின் காரணமாக அதை எடுத்து விட்டார்கள். திரும்பவும் நாம் தமிழர் கட்சி மற்றும் பல தமிழ் அமைப்புகள் சேர்ந்து அவர்களுடைய போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. இந்த நினைவு ஸ்தூபியை மறுபடியும் அந்த இடத்திலே, அதே இடத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்தை அறிவுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்பட்டது. நாம் தமிழர் கட்சி முதலில் அதை கையெடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தது, தமிழ் அமைப்புகள் எடுத்தன, பல்வேறு மனுக்கள் கொடுக்கப்பட்டது. பிறகு நகராட்சி நிர்வாகம் சொன்னார்கள், காந்தி மைதானத்தில் வைக்க முடியாது, இடமில்லை என்று சொன்னார். அதற்கு பிறகாக நகராட்சி நிர்வாகமே இந்த போராட்டம் அந்த ஊர்வலமாக நடந்து சென்று போராடுவதற்காக தியாகிகள் துவங்கப்பட்ட இடம் காலச்சந்தை. அதனால் காலச்சந்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சந்தை பேருந்து நிலையம், மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அந்த நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 3 இடத்தில் அந்த தியாகிகளுடைய நினைவு சின்னம் இருக்கிறது. இப்போதும் நகராட்சி நிர்வாகத்தால், குழுத்துறை நகராட்சி நிர்வாகத்தால் அனைத்து தியாகிகளுடைய பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் இங்கே மார்த்தாண்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. குமரி விடுதலை நாளில் அனைவரும், குமரி மாவட்ட மக்கள் அனைவரும் இந்த வரலாற்றை நினைவு கூற வேண்டும். அதனால் தியாகிகளை நினைவு கூறுவோம், இந்த போராட்டத்தை நினைவு கூறுவோம், வரலாற்றை மறந்து விடார்கள். நன்றி.